அப்போ ஒரு அப்பா 2 பிள்ளைகளை வந்து அந்த ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குற கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து என்னென்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பையல அவங்க அப்பா பேசிட்டு இருக்க நேரத்தில் இப்படி தண்ணி அப்படி மெதுவாக அப்படி விளையாடுறாங்க, தட்டுறாங்க. அவங்க அப்பா திரும்பி எத்தனை தடவை உன்ட்ட சொன்னேன், தள்ளிடுறான்றார். உடனே தண்ணியை விட்டு தூரமாக வராங்க. திரும்ப அவர் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் இது பண்ணுறீங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. திரும்ப மெதுவாக வந்து தண்ணியை தொடுறான். தண்ணியை தொட தான் செய்கிறான். பேசிகிட்டே இருந்து திரும்ப பார்த்து how many times திரும்ப திட்டுறார். திட்டிட்டு தள்ளி நில்லுன்றார். தள்ளி நிற்கிறேன். நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம். உடனே பேசி முடிச்சுட்டு அவங்க அப்பா கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தண்ணியில் குதிக்கிறார். குதிச்சு அவர் மட்டும் அப்படி, அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும், அப்படி குளிச்சுட்டு அப்புறம் பிள்ளைகளை பார்த்து கமான் அப்படின்றாரு. நான் அப்படியே பார்த்தேன், இவ்வளோ நேரம் தண்ணியை தொட்டதுக்கே நீ திட்டினியா, இப்போ வான்ற அப்படின்போது ஆவியானவர் சொன்னார், அப்போ அவங்க அப்பா தண்ணியில் இல்லை, அதனால் போகாத தண்ணிக்கிட்டேன்னு சொன்னார். இப்போ அவரே தண்ணிக்குள்ளே இருக்கிறாரு, தைரியமாக வாழ்றாரு. பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகிட்ட போகாத, அவனை தொடாத, அவனை விட்டு தூரமாக நில்லுன்னாரு. ஏன்னா அவர் அப்போ உலகத்துக்குள்ளே வரல. புதிய ஏற்பாட்டில் அவர் வந்து மனுஷனாக பிறந்து அவர் தண்ணியில் இறங்கிட்டார். இப்போ சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கு. இனி இதுக்கு முன்னாடி இருந்த ஆபத்து இப்போ உனக்கு கிடையாது. எழுதுது, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்து பயந்தியோ அதெல்லாம் பார்த்து புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது நாம் கட்டளைகளால் நடத்தப்படவில்லை, பிரமாணங்களால் நடத்தப்படவில்லை, இப்பொழுது ஒரு நபரால் நடத்தப்படுகிறோம்.